நீங்கள் தேதியை வந்து ஏன் அறிவிக்கிறீங்க? 9ஆம் தேதி ரிலீஸ். பொங்கல் வெளியீடு. இந்த ரிலீஸ் டேட்டை ஏன் அறிவிக்கிறீங்க? உங்களுக்கு சென்சார் கிடைக்காமலே எப்படி நீங்கள் அறிவிக்கலாம்? இப்போ அப்போ கேட்பாங்க இவங்க. முன்னாடிலாம் படங்கள் வந்து அறிவிப்பாங்களே, அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, பொங்கல் வெளியீடு, தீபாவளி வெளியீடு, ஜனவரி வெளியீடு, இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து டேட்டை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ கேட்டாங்கன்னா, என்னங்க இந்த பொங்கல் வெளியீடு? இந்த பொங்கல் இல்லைங்க, நான் அடுத்த பொங்கலும்பாங்க. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் காமனாக வந்து சொல்லிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு சென்சார் போர்டு என்னமோ இவங்க வீட்டு சொத்து மாதிரி 9ஆம் தேதி பொங்கலுக்கு 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு இவங்க எப்படி நிர்ணயம் பண்ணுறது? அதுவே தப்பான ஒரு பயிலா தானே அது. இப்போ அது சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்கும் பொதுவானது தானே. ஏன்னா உச்ச நடிகருக்கு ஒரு சட்டம், சின்ன நடிகருக்கு ஒரு சட்டம், பெரிய ப்ரொடியூசருக்கு ஒரு சட்டம், சின்ன ப்ரொடியூசர் சட்டம் ஒரு கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான சட்டம் தானே. இவங்க ஏன் அவங்க வந்து அந்த இதை வந்து ப்ரிஃபரன்ஸை கையில் எடுக்கக்கூடாது. அதுவே வந்து முதல்ல வந்து தப்பான விஷயம். புரியுதுங்களா? அது சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க அனௌன்ஸ் பண்ணுறது என்ன தேவையோ கட்டாயமா என்ன ஏற்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட்டே வரவே இல்லை. ஏன் அவங்களுக்கு அவசரங்க. தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு அவசரம். அடுத்து எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி போடணும், இவர் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் தானே. அதுவே வந்து தப்பான கால்குலேஷன். ப்ளஸ் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் இவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையான்னு. பராசக்தி படத்துக்கு கூட அந்த பிரச்சனை வந்தது. அவங்க அப்புறம் 13 கட்டு ஏதோ அப்போ கொடுத்து அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. குறிப்பாக அண்ணா அவர்கள் பேசின டயலாக் உட்பட பல விஷயங்களை மியூட் பண்ணிட்டு தான் வந்து. ஆமாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க இந்த படத்தில் வந்து அந்த தணிக்கை குழு உறுப்பினர் உள்ளே இருந்தவர் தான் வந்து அதில் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்போது நீ முதல்ல யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, இவ்வளவு வன்முறை இருக்குது, இவ்வளோ வெட்டுக்குத்து இருக்குது, ஒரு மதத்தை வந்து சார்ந்து வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா நம்ம படம் பார்க்கல, பட் தணிக்கை குழு உறுப்பினர் படம் பார்த்துருக்கிறாரு. கேஸ் சார்ந்த விஷயங்கள். ஆமாம், அது வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை நிறைய நம்ம வந்து பேசவும் முடியாது. ஏன்னா வந்து அதை ஓவர்லுக் பண்ணால் அதை நம்ம வந்து தப்பாகும். ஸோ வந்து அந்த தணிக்கை குழு உறுப்பினர் அவர் வந்து படம் பார்த்ததுனால, அவருக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சதுனால அவர் வந்து அது அப்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணணும், அதை ரிவைஸ் போக வேண்டியது தானே. இவங்க ஏன் ரிவைஸ் போகாமல் திரும்ப அதில் வந்து உள்ள அப்பீலுக்கு போய், ஏன்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்குமே. இங்கே சென்சாருக்கு வந்து இது பண்ணும்போது ரிவைஸ் போயிட்டு நம்ம வேறு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ இவங்களுக்கு அவசரம். டக்குன்னு இவங்க அந்த கரூர் சம்பவம் மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், நம்ம சிபிஐக்கு வந்து மாற்றிட்டாங்க கேஸை, அதே மாதிரி நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா இவங்க வந்து டக்குன்னு படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நற்ப ஆசையில் வந்து அவங்க வந்து டக்குன்னு கோர்ட்டுக்கு போனாங்க. புரியுதுங்களா? ஸோ இனிமேல் வந்து எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க 21 22 வந்து கேஸ் ஏரிங் இருக்குது. ஸோ அதற்கு பிறகு தான் நம்ம பார்க்கணும். எப்போவுமே ஆரண கஞ்சி பழங்கஞ்சி ஆயிரும். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம்.